வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு முயன்றால் சாத்தியம். ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். ஈர்ப்பு விதினா என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது, அதை பயன்படுத்தும் போது எப்படி நம்ம தோல்வி அடைஞ்சிடறோம், அதை சரியாக பயன்படுத்தி நமக்கு தேவையான பொருட்களை எப்படி நம்ம அடையிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி. ஈர்ப்பு விதியை பற்றி எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஈர்ப்பு விதி இது சீக்ரெட்டுங்கிற புத்தகத்தில் ரொம்பவுமே விரிவாக விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அந்த புக்கில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். உங்கள் எல்லாருக்குமே அலாவுதீன் அற்புத விளக்கு கதை நல்லாவே தெரியும். அந்த கதையில் விளக்க அலாவுதீன் தேய்ச்ச உடனே பூதம் வெளியில் வந்து அலாவுதீனுக்கு என்ன வேணும்னு கேட்டு அதை நிறைவேற்றும். அதே மாதிரி தாங்க நம்மளை சுற்றி இந்த பிரபஞ்சம் இருக்குது. நம்ம எந்த ஒரு விளக்கையுமே தேய்க்க தேவையில்ல. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன வேணும்னு கேட்டோம்னா அந்த பிரபஞ்சம் அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பொருளாக இருந்தாலும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இதுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒரு காந்தம் மாதிரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தான் நீங்கள் கவர்ந்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களோட சூழ்நிலை எல்லாத்தையுமே அந்த விஷயம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான செயல்பாடுகளில் இறங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு உங்களுக்கு எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறத சிந்திக்க தெரியாது. இப்போ நீங்கள் எதை பற்றி அதிகமாக நினைக்கிறீங்களோ உங்களோட எண்ண அலைவரிசை எதில் நிறைய இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பிரபஞ்ச அலைவரிசையும் மாறும். இப்போ நீங்கள் கடன்காரனாக இருக்கக்கூடாதுன்னா கடனை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மேலும் மேலும் கடனாளியாக தான் ஆவீங்க. நீங்கள் செல்வ செழிப்பாக இருக்கிறத பற்றி யோசிச்சிங்கன்னா தான் உங்ககிட்ட அதிக பண வரவு வரும். இனிமேல் நீங்கள் உங்களுக்கு எது வேண்டாமோ அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்திட்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு எது வேணுமோ அதை பற்றி மட்டும் யோசிக்க ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு கிளம்பி போகும்போது அச்சச்சோ லேட்டாக ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா லேட்டாக ஆகிறத பற்றி தான் நீங்கள் உங்களோட எண்ணங்களை அதிகமாக செலுத்துறீங்க. அப்போ நீங்கள் போகிற டிராஃபிக்லேருந்து உங்களோட வெஹிக்கிள்லேருந்து எல்லாமே லேட்டாக ஆகிறதுக்கு என்னவோ அதுதான் நடக்கும். இப்போ நீங்கள் சீக்கிரமாக போகணும், நான் கரெக்டான டைமுக்கு போயிடுவேன் அப்படி நீங்கள் நினைங்க. அப்படி நினைக்கும் போது சரியான நேரத்துக்கு சரியான இடத்துக்கு நீங்கள் போய் சேருவீங்க. ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன யோசிக்கிறோமோ அந்த எண்ணங்கள் நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பகுத்தாராய்ந்து நமக்கு தராது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு தரும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கையாக மாறுங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படின்னா என்ன நினைச்சாலும் அது நடந்துரும்னா ஏன் பிச்சைக்காரங்க எல்லாமே இன்னும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. பிச்சைக்காரங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பிச்சை தான் வேணும்னு நினைப்பாங்களோ ஒழிய நல்ல ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி நினச்சிருந்தாங்கன்னா அவங்க திரும்பவும் பிச்சைக்காரங்களாக இருக்கவே மாட்டாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி, இதை நம்மளோட டெய்லி வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தினமும் ஒரு 10 நிமிஷம் உங்களோட மனதை அமைதியாக தியானம் பண்ணுங்க. அப்படி தியானம் பண்ணும்போது உங்களோட மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவுக்கு அப்புறமேலு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கிளியராக கேளுங்க. அப்படி கேட்கும்போது பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் இருக்க ஃப்ரீக்குவென்சி ரொம்பவுமே தெளிவாக இருக்கும். 2வது ஸ்டெப், நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்புங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது தான் இந்த பிரபஞ்சம் இன்னும் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும். 3வதா, நீங்கள் கேட்ட அந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சதா அந்த பொருள் உங்கள் கூடயே இருக்கிறதா இமேஜினேஷன் பண்ணுங்க. அடுத்ததா, நீங்கள் கேட்ட அந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்கள் எப்படி நடந்துப்பீங்களோ அப்படி நடந்துக்க ஆரம்பிங்க. அந்த பொருள் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஆரம்பிங்க. அப்படி மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த பொருள் இன்னுமே சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது, இந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இன்னைக்கு இந்த பொருள் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ
அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் கேட்ட பொருள் எல்லாமே கிடைக்கக்கூடிய கால இடைவெளி வேகனாக செயல்பட ஆரம்பிச்சிடும். இது மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் எப்படி நமக்கு தேவையான இலக்குகளை அடைஞ்சி நமக்கு தேவையான பொருளை பெறுறது அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தகத்தில் நிறையவே சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.